இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்க, அதனுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த லாக்கை வந்து நான் எடுத்து விட்டு அந்த பாக்ஸுடைய சென்டர் போர்ஷனில் நான் வந்து குட்டியாக ரெக்டாங்கல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்க, இந்த மாதிரி அந்த பீஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் மாதிரி கிடைக்கும். அடுத்தது ஒரு கலர் பேப்பர் எடுத்து அதுக்கு மேலே தேவையான அளவுக்கு கட் பண்ணி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சென்டரில் நம்ம கட் பண்ண அந்த ஓப்பன் இருக்குங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக வந்து கீனி விட்டுட்டு உள் பக்கமாக மடிச்சு விட்டுருங்க. நம்மளுடைய சூப்பரான கர்ச்சீஃப்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்குள்ள நீங்கள் கர்ச்சீஃப்லாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பேப்பர் வந்து அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒட்டி விட்டுட்டாங்க. அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடில் மட்டும் இருந்துச்சு. ஸோ அந்த சைடில் மட்டும் நான் பேப்பர் ஒட்டிக்கிட்டேன். மற்ற 2 சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ப்ளூ கலர் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் மற்ற 2 சைடு வந்து ஒட்டலை. நம்மளுடைய ஆர்கனைசரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. பாருங்க எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த மாதிரி நம்ம நார்மலாக எப்பவும் கர்ச்சீஃபை மடிக்கிற மாதிரி மடிச்சிட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த மாதிரி ஒவ்வொரு கர்ச்சீஃபாக தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக இந்த மாதிரி மடிச்சு 4 கர்ச்சீஃபையும் ஒன்றா சேர்த்து மடிச்சிக்கலாங்க. மடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம அழகாக ஃபோல்ட் பண்ணி இந்த ஓப்பன் வழியாகவே உள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கர்ச்சீஃபாக இந்த மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம இதுக்குள்ளே மடிச்சு வச்சுக்க முடியும். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க.